கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரம் வணங்குறதுக்கு வேண்டி கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு வணக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் பண்ணதில் எல்லா மசாலாவும் உப்பும் இருக்கும். இந்த ஆனியனுக்கு வேண்டி தான் நம்ம உப்பு போடுறது. இப்போ கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, சிக்கன் குழம்பு, அது வந்து 1 ஸ்பூன் அளவு போதும். அடுத்து வந்து கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுடலாம். நம்ம பண்ணி வச்ச அந்த முதல்ல பண்ணி வச்சிருப்போம் கிரேவி, அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக இருக்கிற சிக்கனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் ஆனியன் போட்டு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.